ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் மூலமாக இன்றைய ஆத்தும மன்னா என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய ஆத்தும மன்னா, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்போ நம்ம இந்த வசனத்துல துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஒரு விதையை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த விதை பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஆனா அதை நம்ம மண்ணுல புதைச்சி அதை நம்ம தண்ணி ஊத்தி நம்ம வளர்க்கும் போது அது எப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு மரமா வளர்ந்து அது பூ பூத்து காய் காய்த்து பழுத்து அநேகருக்கு அது பிரயோஜனமா இருக்குதான் நம்ம பார்க்கோம். அப்போ ஒரு துவக்கம் சிறியதான் இருந்தாலும் அதோட முடிவு சம்பூர்ணமா இருக்கும்னு ஏசப்பா இந்த நாள்ல நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஒருவேளை நான் இந்த காணொலி பார்த்துட்டு இருக்க உங்களோட வாழ்க்கையில உங்களோட ஜெபம் ஒருவேளை ஒரு துவக்கமா இருக்கலாம். இன்னும் நீங்க ஊழியத்துக்கு ஒருவேளை இப்பதான் நீங்க ஆரம்பித்திருக்கலாம் ஊழியம் செய்வதற்கு. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு முயற்சியை நீங்க இப்பதான் சின்னதா நீங்க எடுத்திருந்திருக்கலாம். ஆனா அதை நம்ம கண்டினியூவா நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சிறிய துவக்கத்தை தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வாங்கன்னா சம்பூர்ணம் அடைய பண்ண வல்லவராய் இருக்கிறார். இப்போ நம்மளுடைய கையில இருக்கிறத இப்போ நம்ம கைட்ட என்ன இருக்கோ ஒரு சின்னதா இருந்தாலும் அந்த சிறிய காரியத்தை நம்ம தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாங்க. அந்த 5 அப்போ 2 மீனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அது ஒரு சிறிய அளவு தொகை தான். ஆனா அதை கர்த்தர் ஆசீர்வதித்து தேவன் ஆசீர்வதித்து அதை பழுகி பெருக பண்ணி அங்க நிறைய பேர் உண்டதற்கு பின்பாக மீதியான துணிக்கைகளையும் ஏசப்பா நினைச்சுனாங்க எடுக்க பண்ணினாங்க. அதே போல நம்ம கிட்ட இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதை நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து பழுகி பெருகுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறாங்க. இதுல நம்ம யோபுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது யோபுவோட வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ வேதனைகள், அவங்க எல்லாவற்றையுமே இழந்தாங்க, வியாதிப்பட்டாங்க. அப்படி இருந்த அந்த சூழ்நிலையும் அவங்களுடைய கண்ணீர் எவ்வளவோ கண்ணீர் வெடிச்சிருப்பாங்க. தன்னுடைய சொந்த மனைவினாலையுமே அவங்க நினைச்சிட்டாங்க, புறக்கணிக்கப்பட்டாங்க. அப்போ தேவனுடைய சமூகத்துல அவங்க காத்திருந்தாங்க. கர்த்தர் எது பண்ணாலும் எனக்கு நல்லது தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு விசுவாசத்தோட அவங்க நினைச்சாங்க இருந்தாங்க. அதனால அவங்களுடைய கண்ணீர், அவங்களுடைய காத்திருப்பு எல்லாமே அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நினைச்சாங்க அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம 1 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்துல பார்க்கிறோம். நான் நட்டேன், அப்பொல்லோ நீர்ப்பாய்ச்சினான், விளைய செய்கிறது தேவன் தான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் அதை விளைய செய்கிறது தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான். அதனால நீங்க இப்ப எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களோட துவக்கம் அற்பமா இருக்குன்னு நீங்க நினைச்சாலும் அந்த அற்பமான ஆரம்பத்தை தேவனாகிய கர்த்தர் ஆச்சரியமாய் மாற்றி கொடுப்பாங்க, சம்பூர்ணம் அடைய உதவி செய்வாங்க. யோபுடைய வாழ்க்கையில நடந்தது போல. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக உங்களுடைய சமூகத்துல நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்லையும் கூட தகப்பனே ஏசப்பா, உங்களுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. யார் யாரெல்லாம் என்னோட வாழ்க்கையில இப்படி கஷ்டமா இருக்குன்னு சொல்லி வேதனையோடு இந்த இடத்துல இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கண்ணீரையும் நீங்க மாற்றி போடுங்க, காத்திருப்பை மாற்றி போடுங்க, எல்லா விதமான கவலைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க மாற்றி கொடுமுடியே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாள்லையும் கூட தகப்பனே ஏசப்பா, ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சம்பூர்ணத்தை என் தேவனாகிய கர்த்தர் நீங்க கட்டளிடும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, என்னென்ன காரியத்துல காத்திருக்காங்களோ அந்த காரியத்துல ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்க செய்து வழிநடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. சகலத்தையும் உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சென்று போன வருஷங்களை சிந்தித்து பார் என்று தேவன் அழைக்கிறார். பூர்வ காலங்களை நினைத்து பார்ப்பதும் நமது இந்திய தேசத்துல வந்த மிஷனரிமார்களை நினைவு கூர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லுவதும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கடமை. இந்த மிஷனரிமாரை நாம் நினைவு கூறும்படி வருகின்ற அக்டோபர் மாதம் கண்காட்சி ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அது திருநெல்வேலி, திருமண்டலம், சக்கரமாள்புரம் தரிசன பூமியில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து மக்களும் அதிலே வந்து பங்கு கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். இதிலே அநேக விதமான மிஷனரி ஸ்டோரிஸ் மற்றும் பல்வேறு விதமான காட்சிகளை நீங்கள் கண்டு மகிழவிருக்கிறீர்கள். இதை தவற விடாது அனைத்து திருச்சபையின் மக்களும் திருச்சபையாக வந்து இதை கண்டு உன்னதமான தேவனை மகிமைப்படுத்தும்படி அன்போடு கூட நான் அழைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.